வணக்க மக்களே, என்னை போன்று வெளிநாட்டில் வாழும் நண்பர்களின் கவனத்திற்கு. வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள். என்னடா வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு எப்படி சந்தோஷமாக வாழணும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்யுங்க. உங்களுக்கு என்ன சாப்பிட தோணுதோ சாப்பிடுங்க. குடும்பத்துக்காக நீங்கள் சாப்பிடாமல் மிச்சப்படுத்தி அனுப்பிய பணத்தில் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உங்கள் சந்தோஷம் என்ன என்று கேட்டால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இப்போது பணம் சம்பாதிப்போம், இந்த பணத்தை வைத்து கொண்டு ஊரில் போய் செட்டில் ஆகி நல்லா சாப்பிடலாம் என்று நினைப்பார்கள். என்னை போன்ற சில நண்பர்கள் நீங்கள் ஊரில் போய் செட்டில் ஆகலாம் என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு வயது 50க்கு மேல் இருக்கும். 15 வருடம் 20 வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்ததால் பல உடல் உபாதைகள் ஏற்படும். ஆரம்பத்தில் உங்கள் உடல் வலிமையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்குமா இருக்காதா? உங்களுடைய உடல் வேலை செய்வதற்கு ஒத்துழைப்பு தராது. இப்போது இனிமேல் ஊரில் போய் என்ன செய்ய போகின்றோம், இங்கேயே இருந்து விடலாம் என்று நினைப்பார்கள். 20 வருடங்கள் இங்கே உழைப்பால் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். உடலில் மயக்கம், தலைச்சுற்றல் எல்லாம் வரும். ஆஸ்பத்திரியில் உடம்பை பரிசோதனை செய்து பார்த்தால் சுகர் இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுங்க என்று சொல்வார்கள். இனிப்பு வகைகள் சாப்பிடாதீர்கள், சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். சாப்பிட வேண்டிய வயதில் சாப்பிடாமல் ஊருக்கு பணத்தை அனுப்பிவிட்டு இப்பொழுது சாப்பிட முடியாமல் இருக்கிறார்கள். 20 வருடம் 30 வருடம் தனிமையில் வாழ்ந்து இளமையும் போய் உடலும் போய்விட்டது. இப்போது வாழ வேண்டிய வயசில் வாழாமலும் பணத்தை சம்பாதிச்சு கடைசியில் போய் வாழலாம் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வாழ முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது நான் மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குகின்றேன். என்னுடைய மனைவி இல்லை, காலமாகிவிட்டால். எனக்கு 3 மகள்களும் 2 மகள்களும் மருமகன்களும் மருமகளும் பேரப்பேத்தி எல்லோரும் என்னை இப்பொழுது அன்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். என் குடும்பத்தில் எனக்கு நல்ல மரியாதை இருக்கின்றது. இதை விட்டுவிட்டு நான் ஊருக்கு சென்றால் என் குடும்பத்தில் எனக்கு மரியாதை இருக்காது, என் உடலுக்கு ஒத்துழைக்காது. இதனால் நான் இங்கேயே இருக்கின்றேன் மரணம் வரை என்று சொன்னார். இதை கேட்கும் பொழுதே என்னுடைய கண்களும் கலங்கிவிட்டது. ஏனென்றால் நானும் அந்த நிலையில்தான் இருக்கின்றேன். வெளிநாடுகளில் வாழும் மக்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.